ஆனால் வந்து அடுத்த படங்கள் அவங்க வந்து அதுக்கு போகவே இல்லை, அதுக்கான ஆர்வம் இல்லையான்னு தெரியல. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியார் சேனல் உங்களுக்கு தெரியும் சார் 2 சேனல் இருக்குது. பிச்சைக்காரன் வாஞ்சி எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து காசாக்கக்கூடிய ஒரு சேனல் அது. உண்மை இது போடுங்க தரலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. எனக்குலாம் வந்து கேட்டால் அந்த சேனலில் பேசுகிறது இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூப்பிட்டால் கூட நான் போகிறது கிடையாது. அது 2 சேனல் நான் பேரை சொல்ல உங்களுக்கு தான் கஷ்டமாகும். 2 சேனலுமே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றா பீப் போட்டுங்க. இவனுக்கு பிச்சைக்காரன் அவனுக்கு என்ன சொன்ன கேட்டால் அங்கே இருக்கிற என் கேமராமேன்ட்டையும் அந்த ஆங்கர்கிட்டையும் என்ன சொன்னோம், எவனா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தானா கூட அதை கொண்டு வாங்க அப்படி தான் கேட்டேன். அப்படி தான் அந்த சேனலை ரன் பண்ணுது. அப்போ இவங்க அந்த சேனல் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் முதல்ல ஃபஸ்ட்டு பேசுகிறான். யார் அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த குருன்ற கம்பெனி, அவன் வந்து என்ன செய்கிறான் முதல்ல வந்து சேனல்கிட்ட பேசுகிறான். சேனல் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டால் வந்து அவன் தான் பைத்தியங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த விளம்பர பைத்தியங்கள், அந்த காசுக்காக பேசக்கூடிய விளம்பர பைத்தியங்கள் இருக்குது இல்லையா, அதில் யார் நம்பர் ஒரு பீக்கில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் அப்போ தான் நான் செய்கிறேன் இவங்க கிட்ட கொடுக்கலாம், இவங்க கிட்ட. நான் சொல்கிறது ரோபோ சங்கர் பொண்ணை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து இன்ஸ்டாவில் இது ஒரு பைத்தியம் சார், இது ஒரு வகையான பைத்தியம். ஸோ இதுங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருங்க, சேனலுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றதுல இந்த 2 சேனலுமே வந்து இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. மக்கள்கிட்ட கெட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது.